வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருந்த நிகழ்ச்சி திடீரென்று ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் அமித்ஷாவினுடைய அரசியல் பின்னணியை நாம் சற்று பார்க்க வேண்டும். குஜராத்தில் மோடி முதலமைச்சராக இருந்தபோது அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது பிரபலமாக ஒரு போலி என்கவுண்டர் வழக்கு பேசப்பட்டது. அது ஷராபுதீன் போலி என்கவுண்டர் வழக்கு என்று சொல்லப்பட்டது. ஷராபுதீன், கௌசர் பி, பிரஜாதிபதி என்ற 3 பேரும் அவர்கள் வன்முறையாளர்கள், மிரட்டி பணம் பறிப்பவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள். அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து மராட்டியத்திற்கு ஒரு பேருந்தில் வந்து கொண்டிருந்த போது வழியில் ராஜஸ்தான் போலீசாரும் குஜராத் போலீசாரும் வழிமறித்து அவர்களை கடத்தி சென்று துப்பாக்கியால் என்கவுண்டர் செய்து கொன்றார்கள். 3 பேரும் தனித்தனியாக கொல்லப்பட்டார்கள். இதில் பிரஜாதிபதி என்பவர் சாட்சியாக இருந்தார் என்கிற காரணத்தால் அவரும் தனியாக கொல்லப்பட்டார். இது போலி என்கவுண்டர் என்று சொல்லப்பட்டது. உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா இவர்கள் 3 பேரும் மோடியை கொலை செய்யும் நோக்கத்தோடு வந்த ஒரு தீவிரவாதிகள், அதனால் கொல்லப்பட்டார்கள் என்று அன்றைக்கு குஜராத் மாநில அரசு சார்பில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார். ஆனால் இது குறித்த பல சந்தேகங்கள் அன்றைக்கு எழுப்பப்பட்டன. முதலில் குஜராத் மாநிலனுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவு, பிறகு சிஐடி பிரிவு இந்த வழக்குகளை விசாரித்தது. பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். உச்சநீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்க வேண்டும், மகாராஷ்டிரா மாநிலத்தில் வழக்கை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணையில் இந்த வழக்கில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இது போலி என்கவுண்டர் என்று உறுதி செய்த சிபிஐ, உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா தனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெரும் முதலாளியின் நலனுக்காக தன் கட்டுப்பாட்டில் இருந்த காவல்துறையை பயன்படுத்தி இந்த போலி என்கவுண்டரை செய்து முடித்தார் என்று அமித்ஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரணை நடத்திய விசாரணை அதிகாரியும் சிபிஐ சேர்ந்த போலீஸ் சூப்பரண்டுமான அமிதாப் தாக்கூர் என்பவர் சிபிஐ நீதிமன்றத்திலே அளித்த சாட்சியத்தில் இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட 3 பேரும் மிரட்டிய தொழிலதிபர் அமித்ஷாவுக்கு மிக வேண்டியவர். அவர் அமித்ஷாவிற்கு 70 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். அவர் பணம் பயனை அமித்ஷா பெற்றிருக்கிறார். அரசியல் ரீதியாகவும் பணம் பெற்றிருக்கிறார். அதே போல மாநிலத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக இருந்த ஐபிஎஸ் அதிகாரி இருந்த மனசாரா என்பவரும் 60 லட்சம் பணம் பெற்றிருக்கிறார் என்று சிபிஐ நீதிமன்றத்திலே சாட்சியளித்தார். அதற்கு பிறகு 5 ஆண்டுகள் கழித்து அமித்ஷா 2010ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டார். 3 மாதம் அவர் சிறையில் இருந்தார். அதற்கு பிறகு இந்த வழக்கு அகமதாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்து அங்கிருந்து அவர் பிணையை பெற்று பிணையிலிருந்து வெளியேறினார். பிறகு 2014ஆம் ஆண்டு மோடி ஆட்சி பிரதமராக வந்துவிட்டார். அதற்கு பிறகு இந்த ஆட்சியிலே பல மாற்றங்கள் கிடுகிடு என்று நடந்தன. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றிய போது ஒரே நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், அப்போதுதான் இந்த விசாரணை முழுமையாக நடைபெறும் என்ற கருத்தை தெரிவித்திருந்தது. அதன்படி உபத் என்ற ஒரு நீதிபதி இந்த வழக்கை விசாரித்தார். ஆனால் அமித்ஷா நீதிமன்றத்திற்கு வருவதே கிடையாது. பல நாட்கள் நீதிமன்றத்திற்கு அமித்ஷா வராத நிலையில் ஒரு கட்டத்தில் உபத் மிகவும் ஆத்திரமடைந்து, எப்போதுதான் இந்த வழக்கை நடத்துவது, உங்கள் அமித்ஷா நீதிமன்றத்திற்கே வரமாட்டாரா என்று கேட்டார். உடனே அந்த நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு லோயா என்ற ஒரு நீதிபதி வந்தார். அப்போதும் அமித்ஷா நீதிமன்றத்திற்கு வரவே இல்லை. மோடி பிரதமரானதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அமித்ஷா வந்துவிட்டார். எனவே லோயா நீதிபதியாக விசாரித்த பிறகும் அமித்ஷா வராத காரணத்தினால் ஒரு கட்டத்தில் லோயா, இன்றைக்கு கூட இதே பம்பாய் நகரில் தான் உங்கள் அமித்ஷா இருக்கிறார், இந்த நீதிமன்றத்திற்கு வர முடியாதா என்ற கேள்வியை அவர் குறிப்பாக கேட்டார். அதற்கு பிறகு சில நாட்களில் அடுத்த ஒரு தேதிக்கு வழக்கை ஒத்தி வைத்துவிட்டு, அப்போது அவரிடம் இந்த ஒரு வழக்கை தவிர வேறு எந்த வழக்கு விசாரணையும் அவரிடம் கிடையாது. வழக்கை ஒத்தி வைத்துவிட்டு அதற்கு முன்பு சக நீதிபதியுடன் ஒரு திருமணத்திற்கு அவர் செல்கிறார். திருமணத்திற்கு செல்கின்ற போது அவர் மாரடைப்பு வந்து இறந்தார் என்ற ஒரு செய்தி வருகிறது. அவரது குடும்பத்தார் அதிர்ச்சி அடைகிறார்கள். இதில் மிகப்பெரிய சதி இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனை ஏற்பப்பட்டு இந்த லோயாவுடைய நீதிபதி மரணம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற குரல்கள் எதிர்க்கட்சிகளால் அன்றைக்கு எழுப்பப்பட்டன. இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேடு முதல் நாள் வரை லோயா நலமுடன் தான் இருந்தார், இந்த மரணத்திற்கு பின்னால் சதி இருக்கிறது என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் எழுதியது. அதற்கு பிறகு 2 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். மோடி ஆட்சிக்கு வந்துவிட்டதற்கு பிறகு வழக்கினுடைய போக்கு மாறியது. 210 சாட்சிகள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டார்கள். இந்த சாட்சியருடைய விசாரணைகள் நீதிமன்றத்தில் நீதிபதி முன் பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்கள்.
பதிவு செய்யப்பட்ட சாட்சியங்களிலே 92 பேர் தாங்கள் சொல்லிய சாட்சியங்களை இருந்து பிறர் சாட்சிகளாக மாறி தாங்கள் சொல்லிய சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கருத்துக்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அரசாங்கத்தினுடைய சாட்சியாக சிபிஐயால் விசாரிக்கப்பட்டவர்கள் மோடி ஆட்சி வந்ததற்கு பிறகு பிறர் சாட்சிகளாக அவர்கள் 92 பேர் அவர்கள் மாறிப்போனார்கள். எனவே வழக்கிலே எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்க முடியாத ஒரு நிலை உருவானது. வழக்கை விசாரித்து நீதிமன்றத்திலே சிபிஐ சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் ராஜு சாட்சியரெல்லாம் பிறர் சாட்சியராகிவிட்டார்கள், அரசு ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, எனவே இந்த வழக்கு வேறு திசையில் போய்விட்டது என்று மனமுடைந்து அவர் பேட்டி அளித்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சர்மா அனைவரையும் குற்றமற்றவர்கள் என்று விடுதலை செய்துவிட்டு தன்னுடைய தீர்ப்பிலே சொன்னார், ஐ ஆம் சாரி, 3 lives were lost. 3 உயிர்களை இந்த வழக்கில் நாம் இழந்திருக்கிறோம். But the system and the law demands that we go by evidence. ஆனால் இந்த நீதிமன்ற அமைப்பும் சட்டமும் நாம் சாட்சிகளை மட்டும்தான் நம்பியிருக்க வேண்டும் என்று கூறுகிறது. எனவே சாட்சிகள் இங்கே யாரும் உதவிக்கு வரவில்லை. ஐ ஆம் ஹெல்ப்லெஸ். நான் எதுவும் செய்ய முடியாத கையாளாகாத நிலைக்கு மாறிவிட்டேன் என்று நீதிபதி தீர்ப்பிலே பதிவு செய்துவிட்டு அனைவரையும் விடுதலை செய்தார். இது மோடி அங்கே உள்துறை அமைச்சராக நடந்தபோது நடந்த ஒரு சம்பவம். அவர்கள்தான் இன்றைக்கு நாட்டிலே ஊழல் நடந்திருக்கிறது, குற்றச்சாட்டுகள் அதிகரித்து விட்டது, சட்ட ஒழுங்கு அதிகரித்து விட்டது என்றெல்லாம் பிரச்சாரம் செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு இங்கே வருகிறார்கள். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.